பைபிள்ல பெரிய கப்பல் கட்டினார்ல அந்த தாத்தா பேர் என்ன? இன்றைக்கு இந்த உலகத்தை ஏன் இந்த குழந்தைகளை கெடுப்பதே மொபைல்தான். இந்த மொபைல் எல்லா குழந்தைகளையும் அடிமைப்படுத்திவிட்டது. ஆனாலும் நாம் அப்படியே விட்டுவிட முடியாது. அப்படியென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோ. பிள்ளைகளுக்கு என்ன பண்ணு சொல்லிக் கொடு. அடுத்து படுத்துக் கொள்ளுகிற போதும் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு ஜெபம் எப்படி பண்ணணும், வசனத்தை எப்படி அவங்க படிக்கணும், வசனத்தை எப்படி சொல்லணும் அப்படி சொல்லிக் கொடு. அடுத்து எழுந்திருக்கிற போதும் எந்திரிக்கும் போதும் அவைகளை குறித்து பேசு. அவைகளை குறித்து பேசு. இது யாருக்கு கொடுக்கிற கட்டளை? பெற்றோர்களுக்கு கொடுக்கிற கட்டளை. பெற்றோர்கள் நாம உண்மையாகவே தேவனை முழு இருதயத்தோட அன்பு செய்யறோமா, முழு ஆத்மாவோட அன்பு செய்யறோமா, முழு பெலத்தோட அன்பு செய்யறோமா? செய்யறோமா இல்லீங்களா? செய்யறோமா இல்லையா? ஐயோ, நீங்க சொல்றத பார்த்தா செய்யாத மாதிரியே இருக்கு, பயமா இருக்கு. செய்யறதானே? அப்ப இந்த கட்டளை யாருக்கு? நமக்கு. நம்ம செய்யறோம்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இஸ்ரேல் மக்கள் இது ரொம்ப வைராக்கியம். சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துனே வருவாங்க. இன்னைக்கு கூட இஸ்ரேல் சந்ததி இன்னைக்கு 2000 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க இல்லீங்களா? கவனிங்க, இன்னைக்கு வந்த இஸ்ரேல் சந்ததி கூட உண்மையான ஒரே தேவன் இருக்காரு நம்புறாங்களா இல்லீங்களா? ஏன் தெரியுங்களா இந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம்? அவங்க தலைமுறையா ஷெமா சொல்லி கொடுக்குவாங்க. இஸ்ரேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்து வருவாங்க. அதெல்லாம் மைண்ட்ல எல்லாம் உட்கார்ந்து ஷெமான்னு சொன்னாலே அவங்க புரிஞ்சிடுவாங்க, இஸ்ரேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரேன்ட்டு. அப்ப அவர் ஒருத்தர்தான்னு சொல்லி எந்த கள்ள உபதேசத்துக்கோ இன்னி வரைக்கும் உண்மையான பழமையான இஸ்ரேல்கள் போல அப்படியே நிக்கிறாங்க. ஏன்? சின்ன வயசுல இருந்து அவங்க என்ன தெரியுங்களா பண்றாங்க? சொல்லி கொடுத்துனே வளர்க்குவாங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன பண்றோம்? மொபைல் போன் கொடுத்து வளர்க்குறோம். அம்மாவா இல்லையா? எல்லாத்துக்குமே பசங்க அழுதா மொபைல் போன், பசங்க நம்மள கலாட்டா பண்ணக்கூடாதுன்னா மொபைல் போன், பசங்க சாப்பிடணும்னா மொபைல் போன், கார்ல வரும்போது நான் கார் ஓட்டின்னு வரேன், நீ என்ன பண்ணு மொபைல் உட்காந்துன்னு பார்த்துமா. சரி கொடுக்குறோம். இப்போ அதுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மொபைல்ல கூட தேவனை பத்தி கொடுக்கலாம் இல்லையா? அவங்க நீங்க அதை கூட தேவனுக்காக பயன்படுத்தலாமே அந்த நேரத்தை. அப்போ அதுல ஏதாவது தேவனை பத்தி ஏதாவது பேசுற சின்ன பாடங்கள் இல்லது அவர்களுக்கு சின்ன பசங்க சொல்லி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க இருக்கிறீங்க வாலிபர்கள், ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் ரெடி பண்ணுங்க. சின்ன பசங்களுக்கு நீங்க வசனத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி போடுங்க. அதை நிறைய பேர் பார்க்கட்டும், பயன்படுத்துங்களே. ஏன் விடுறீங்க? அப்ப சின்ன வயசுல என்னதான் சொல்லி கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா வசனத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பைபிள்ல பெரிய கப்பல் கட்டினார்ல அந்த தாத்தா பேர் என்ன? பண்ணாருன்னு அவரை சிங்க கொகையில போட்டுட்டாங்கல்ல, அவர் பேர் என்ன? ஓகே.